வெல்கம் டு பேக் சமனி பாய்ஸ். இன்றைக்கான எபிசோட் என்ன பார்க்க போகிறோம்னா, சார் ஆஃப் த ஹெவன் அப்படிங்கிற ஒரு புது அனிமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக சேனல் இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சேனல். அப்போ தான் நான் வீட்டில் போடுற வீடியோ உடனே ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக அனிமிக்குள்ளே போவோம். இப்போ வந்து என்னென்னா, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக சீனாவிலிருந்து பேய் அழிப்பதற்காக குல்லூன் கிளான்லேருந்து அழியாத சிறை வந்து தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்கா. அங்கேருந்து சீன் கட் பண்ணிட்டு அப்படியே இங்கே ஏறா. அப்படியே இங்கே வந்து அந்த பேய் இருக்கிற கிங்கர் ஆடுறா வந்து மனித இனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிருக்கா. அப்படியே பேசிட்டு அப்படியே அங்கேருந்து சீன் கட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்து எங்கிட்ட இதை காட்டுறா. அடுத்து இங்கே மற்ற யூன்சிங் கிளான் வந்து ஆதரவாக இருந்தது. அதாவது குன்னூன் கிளான் சீரர் வந்து அழியா சீரர் வந்து யூன்சிங் கிளான் வந்து ஆதரவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அப்படியே இங்கே காட்டுறா. இங்கே காட்டி அந்த ரெட் கனை காட்டுறா. அந்த ரெட் கனை இதான் ஈவில் கனை அப்படியே காட்டிக்கிறா. அந்த ஈவில் கனை காட்டிட்டு அப்படியே அங்கே சீன் கட் பண்ணிவிட்டு அப்படியே மனித இனத்தை வந்து முற்றிலுமாக அழிக்க வேண்டும் அப்படின்னு வந்து அந்த ஈவில் இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்கா. அந்த ஈவில் இருக்கிற அப்படி சொல்கிறதாட்டி அப்படியே இங்கே சீன் கட் பண்ணிட்டு இங்கே அப்படியே சீன் கட் பண்ணி இங்கே ஒரு கழுகு காட்டுறான். கீழே கழுகு காட்டி அவள் வந்து சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு இது சப்ஜெக்ட் சொல்கிறான். அதாவது யூசிங்லாம் வந்து குன்னூன்கிளானுக்கு ஆதரவாக இருந்தது, அழியாசிரை வந்து உருவாக்குறாங்க ஆதரவாக இருந்தது அப்படின்னு வந்து டைட்டில் சொல்லிக்கிறோம். அப்படியே டைட்டில் சொல்லிட்டு அப்படியே இங்கே சீன் கண்டிட்டு அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுறோம். நம்ம ஹீரோ வந்து படத்தை அப்படியே ஒரு மரத்தரையில் ரெஸ்ட் எடுத்துருக்கோம். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு புயல் காற்று வீசுனா புயல் காற்று வீசுறது பார்த்துட்டு நம்ம ஹீரோ நினச்சிக்கலாம், இங்கே இந்த நேரத்தில் எப்படி புயல் காற்று வீசாதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணுறக்காக நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து போய் பார்ப்பார். பறந்து அதாவது இங்கேருந்து ஜம்ப் பண்ணி போய் பார்ப்பார். ஒவ்வொரு மரத்துக்கு மரமாக ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ வந்து போயிருப்பான். நம்ம ஹீரோ வந்து க்ளோஸ்அப்பில் போய் காட்டுறா. க்ளோஸில் ஆகிட்டு நம்ம ஹீரோ வந்து இங்கே ஒவ்வொரு மரத்தில் வந்து ஜம்ப் பண்ணி மேலே போய்க்கிருப்பாள். நம்ம ஹீரோ அப்படியே மேலே ஜம்ப் பண்ணி போகிறத அப்படியே க்ளோஸ்அப்பில் நம்ம காட்டுறா. க்ளோஸ்அப்பில் அப்படியே காட்டிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒவ்வொரு மரத்துக்கு ஜம்ப் பண்ணி போய் அங்கேருந்து என்ன தான் நடக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்கலான்னு ஒரு பாறை மேலே போய் நின்றுட்டு இருப்பார் நம்ம ஹீரோ. பாறை நின்றுருக்கோம். அங்கேருந்து இங்கே அப்படியே அங்கே சீன் கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து காட்டுறா. இங்கேருந்து ஒரு அரக்கனுக்கு வந்து நான் ஷின்ஜின் சீடர் வந்து அட்டாக் பண்ண வரும். அப்போ ஷின்ஜின் மூத்த சகோதரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இந்த மிருகத்தை வந்து அட்டாக் பண்ண முடியாது நம்மளால அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால நம்ம ஹீரோ அங்கேருந்து அந்த மிருகம் அட்டாக் பண்ணாமல் நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து ஒரு குள்ளான் கல்லை எடுத்து அடிக்கிறா. குள்ளான் கல்லை எடுத்து அடித்து அந்த மிருகத்தை வந்து மட்டையாக்கிட்டான். அப்போ வந்து அது இருக்கா நம்ம ஹீரோ வந்து அந்த சீடை வந்து காப்பாற்றுறா. அந்த மிருகம் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ வந்து டார்ஜ் பண்ணி மேலே போய் ஃபைட் பண்ணி அந்த மிருகத்தை தோக்கடிச்சுவார். மிருகத்தை தோக்கடிச்சு இங்கேருந்து அந்த சீடை வந்து ரொம்ப நன்றிகளை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து இல்லை நீங்கள் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லியிருக்கா. நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இங்கேருந்து அந்த தாய்மிருகம் வந்து ஒரு அட்டாக் பண்ண வரும். அதாவது நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறக்காண்டி அந்த தாய்மிருகம் வந்து வந்துருக்கும். அந்த தாய்மிருகம் வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்து இந்த மிருகம் வந்து நம்ம ஹீரோ வந்து டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணலாம். அதாவது ஒரு ப்ரீத்திங் பால் வச்சு நம்ம ஹீரோ வந்து லேசர் பீம் அட்டாக் மாதிரி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறோம். நம்ம ஹீரோ வந்து எல்லாம் தப்பிச்சுப்போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லி இருக்கும்போது அந்த மிருகம் வந்து லேசர் பீம் மாதிரி அட்டாக் பண்ணிக்கிறோம். மொத்தமாக அப்படி அட்டாக் பண்ணனால நம்ம ஹீரோ அந்த மற்ற சீடர்கள் எல்லாருமே கொஞ்சம் டேமேஜ் வாங்கியிருப்பாங்க. டேமேஜ் வாங்கி படுத்துக்கிறப்பா நம்ம ஹீரோ மற்ற எல்லாரும். ஏன்னா அது ரொம்ப ஓவர் பவரில் வந்து நம்ம லேசர் அட்டாக் பயன்படுத்தியிருக்கோம். அந்த லேசர் அட்டாக் பயன்படுத்தி நம்ம ஹீரோ மற்ற சீடர் எல்லாருமே கொஞ்சம் ஓரளவு டேமேஜ் தான் வாங்கியிருப்பா. நம்ம ஹீரோ அதுலேருந்து எழுந்திரிச்சு நம்ம ஹீரோ வந்து ரிட்டன் அட்டாக் பண்ணுறக்காண்டி நம்ம ஹீரோ வந்து எழுந்திரிச்சிப்பா. நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு அதை வந்து மேலே திரும்பி கல் மேலே பறந்து திரும்பி ஒரு கல் மேலே ஜம்ப் பண்ணி மேலே போய் பறந்து போயிருப்பா. அங்கேருந்து நம்ம ஹீரோ ஒரு 4 கல் வச்சு வீசி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ 4 கல் வீசி வச்சு அட்டாக் பண்ணி பார்ப்பா. அப்போ வந்து அது செதில் வச்சு தப்பிச்சிடும். அப்போ நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஜம்ப் பண்ணி போயிட்டு நம்ம ஹீரோ வந்து மேலே போயிட்டு திரும்பி வந்து ஒரு பவர் நாக் பண்ண பார்ப்பாரு. அப்பயும் முடியாது. நம்ம ஹீரோக்கு வந்து அப்போ நெஞ்சு வலி வந்துடும். நம்ம ஹீரோ வந்து நெஞ்சு வலி வந்தோன்னா நம்ம ஹீரோ வந்து அதை சுற்றி ஒரு ப்ளூ கலர் ஃப்ளேம் வந்து அந்த ப்ளூ கலர் ஃப்ளேம் வந்தோன்னா நம்ம ஹீரோ வந்து மின்னல் வேறு வந்து அட்டாக் பண்ணுவார். அந்த பீட்ஸோட ஃபைட் பண்ணி மொத்தமாக அந்த பீட்ஸோட கதையை முடிச்சுட்டுருவாங்க நம்ம ஹீரோ அந்த பீட்ஸோட கதையை முடிச்ச உடனே நம்ம ஹீரோட சீ விட்டுடும். நம்ம ஹீரோ சீ விட்டுடும். நம்ம ஹீரோ இது என்ன மாதிரி தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மயக்கத்தில் இருக்கிற சீ விட்டுடும். அப்படியே அங்கே ப்ரெசென்ட் கட் பண்ணி அப்படியே நம்ம இங்கே தான் கட்டுறோம். இங்கே காட்டும்போது நம்ம அந்த இன்னொரு கூர் வந்து ரொம்ப பொற்காசுகள் போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா. ஒரு 2000 பொற்காசுக்கு மேலேயே இது போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சீடை சரி எடுத்துங்க நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டா அந்த சீடை. சரி ஓகே நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லி அவள் மற்ற சீடை வந்து அந்த கூரை வந்து ஒவ்வொரு கூரையும் எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோ வர்றான். நம்ம ஹீரோ வந்து நடந்து போய்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து நடந்து போய்க்கிருக்கா. நம்ம ஹீரோ எதையும் கண்டுக்காமல் அப்படியே கேஷுவலாக நடந்து போய்க்கிருக்கா. நம்ம ஹீரோ அப்படி நடந்து போய்க்கும்போது அந்த சீட்டை வந்து கேட்குறோம், உங்களுக்கு இது வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை வந்து கேட்கும்போது இல்லை எனக்கு இது தேவையில்லை, நீங்களே இதை வச்சுக்கோங்க, எனக்கு இதை வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கும்போது இதாச்சும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தேவையில்லையா அப்படின்னு வந்து மற்ற சீட்டை வந்து கேட்கும்போது இல்லை எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கண்டுக்காமல் நம்ம ஹீரோ ஆட்டுக்கும் நடந்து போயிடுவோம். நம்ம ஹீரோ அங்கேருந்து நடந்து போய் அங்கே சீன் கட்டு போய் நடந்து போகிறதான் கட்டுறேன். நம்ம ஹீரோ அங்கேருந்து நடந்து போய்க்கிட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம ஹீரோ டேரெக்டாக எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நடந்து போயிருக்கோம். இங்கேருந்து ஒரு ஃபுல்லாக போட்டு 2 மனுஷன் காட்டியிருப்பா. அந்த 2 மனுஷன் காட்டி அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஒயின் ஷாப் தான் டேரெக்டாக வந்துருப்பா. நம்ம ஹீரோ அங்கே ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடி எல்லாரையும் மயில் படுத்திக்கிருக்கும். எல்லாரையும் நான் மயில் படுத்தி டான்ஸ் ஆடி போட்டு எல்லாரையும் மயக்கி டான்ஸ் ஆடிக்கிறப்பா காசு சம்பாதிப்பா. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து எனக்கு ஒரு ஒயின் வேணும் அப்படின்னு சொல்லி இருங்க அதை எடுத்து வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயின் வந்து எடுத்து கொடுக்குறா. ஒயின் கொடுத்துட்டு ஒன்னே மாதிரி தேவை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. அவர் ரொம்ப திறமைசாலியான ஒன்னே மாதிரி காசு ஒன்னே மாதிரி இல்லை சார், அவர் ரொம்ப டான்ஸ் ஆடி காசு சம்பாதிக்கிறா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து எடுத்து சொல்லிக்கிறப்பா நம்ம ஹீரோ.
எல்லாரும் வந்து எனக்கு ரொம்ப நன்றி, எனக்கு ஒரு நாள் ஆதரவு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணுவேன். இல்லை எனக்கு என்கிட்ட வந்து ஒன்று நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன்னு சொல்லி நமக்கு அந்த வீடியோ போவேன். அப்போ வந்து ஒயின் தான் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தடுத்து நிறுத்துவார். நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்தா அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து சீன் கட் பண்ணிட்டு ரிட்டன் வந்து நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போயிடுவார். நம்ம ஹீரோ கிளம்பி அப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போயிடுவார். நம்ம அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு ஒயின் ஊற்றலாம் வந்துருப்பான். நம்ம ஹீரோ வந்து இல்லை நான் விடைபெறுகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிளம்பியிருப்பான். அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போனால் அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இப்படி கிளம்புறது அப்படின்னு பண்ணி நம்ம அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இது நம்ம ஹீரோனி கிடையாது. ஹீரோனி இன்னொன்று காட்டுறீங்க, அதுதான் நம்ம ஹீரோனி, இது நம்ம ஹீரோனி கிடையாது. அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பா, நீ என்ன இப்படி கிளம்புற அமைச்சு போட அப்படி வந்து அந்த கடைக்காரன் சொல்லியிருப்பா. அந்த கடை வந்து எல்லாம் கண்டுக்காம வாட்டுக்கு ஹீரோ வந்து கிளம்பி போயிருப்பா. சரி விடுங்க பார்த்துக்கோ அப்படின்னு தான் அந்த பொண்ணு சொல்லிட்டு விட்டுருவான். இன்னொரு தடவை ரொம்ப நம்ம பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விட்டுருவாங்க. அப்படியே அங்கே சீன் கட் பண்ணி அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி திரும்பி அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுகிட்ட அந்த கடைக்காரவனை வந்து இன்றைக்கி நீ நல்லா தான் டான்ஸ் பண்ண அப்படின்னு வந்து சொல்லிக்கிறான். அவனை கண்டுக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நடந்து போய்க்கிருப்பான். நம்ம ஹீரோ ஒயின் குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோ நடந்து போகிறேன். நம்ம ஹீரோக்கு திரும்பி அந்த பெயின் வந்துடும். அதாவது அந்த நெஞ்சு வலி திரும்பி நம்ம ஹீரோக்கும் வந்துடும். நம்ம ஹீரோ ரொம்ப வழியில் வந்து ரொம்ப துடிச்சிக்கிருப்பா. நம்ம ஹீரோ இந்த மாதிரி இது என்ன மாதிரி இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சிருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரி வலி பெயின் இருக்கும். நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார். நம்ம ஹீரோ அதான் நம்ம ஹீரோ அந்த வலியை தாங்க முடியாமல் ரொம்ப நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே அடப்பார் நம்ம ஹீரோ. அப்படியே நம்ம ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி அதான் நம்ம ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் குள்ளா போட்ட மனுஷன் மாதிரி குள்ளா போட்ட மனுஷனே சொல்ல முடியாது. அது அவன் ஒரு ஹீரோ மாதிரி அவனை வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே சில டீட்டெயில்ஸ்லாம் பேசுவேன். அதை நம்ம சொல்ல வேண்டாம், சப்ஜெக்டில் கொஞ்சம் புரியலை எனக்கு, அதை நான் விட்டேன். கொஞ்சம் அவன் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் பேசிக்கிட்டோமா நம்ம ஹீரோட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனித இனத்தை அழிக்க வந்துட்டார் கடவுள் அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லிக்கிருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த குள்ளா போட்ட மனுஷன் வந்து கேட்டுக்கிருப்பானா. நம்ம ஹீரோ அப்படி கேட்டுக்குவேன். அதெல்லாம் ஒன்று நம்ம அந்த வந்து ஒரு டீட்டெயில் சொல்லுவோம். அதெல்லாம் கேட்டுருப்பா. இந்த கருப்பு நீரை அதாவது இந்த கருப்பு நீரை நம்ம ஹீரோட உடம்புல வந்து பற்றிக்கு வந்து கருப்பு நீரை ஒரு நெருப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பார்க்குறதுக்கு ப்ளூ ஃப்ளேம் மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை ப்ளூ ஃப்ளேம்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த அந்த ஃப்ளேம்னால நம்ம ஹீரோட உடம்பு ரெக்கவர் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது கருப்பு ஃப்ளேம் வந்து இந்த உலகத்தில் ஒன்று தான் இருக்குது, இது திரும்பி என்கிட்ட மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருப்பா. அந்த ஃப்ளேம் வந்து நம்ம ஹீரோ வந்து முழுசாக நம்ம ஹீரோ வந்து திரும்பி ஏறிக்கணும். நம்ம ஹீரோ வந்து ஃபுல் ரேஞ்ச் மோடுக்கு திரும்பி நம்ம ஹீரோ வந்து ஃபுல் ரேஞ்ச் மோடு போவார். நம்ம ஹீரோ வந்து ஃபுல் ரேஞ்ச் மோடு போகிறதா அப்படியே க்ளோஸ் அப்லாம் நம்ம ஹீரோ கட்டுறோம். நம்ம ஹீரோ சுற்றி அந்த ப்ளூ ஃப்ளேம் வந்து பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிருக்கும் நம்ம ஹீரோ சுற்றி. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த ப்ளூ ஃப்ளேம் நம்ம ஹீரோட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு யார்ட்டையுமே இல்லை. அந்த அந்த அனிமேஷனில் யார்ட்டையுமே அந்த ப்ளூ ஃப்ளேமுங்கிறதே இல்லை. நம்ம ஹீரோட்ட மட்டும்தான் இந்த ப்ளூ ஃப்ளேம் இருக்குது. நம்ம ஹீரோக்கு முன்னாடி அந்த ப்ளூ ஃப்ளேம் வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோ கையில் ஒரு ஸ்வாட் வந்துடும். அப்படியே நம்ம ஹீரோ கையில் ஒரு ஸ்வாட் வந்து அந்த அப்புறம் இங்கே அந்த ஈவில் கார்ட்ஸை காட்டிக்கிருப்பா. அந்த பேய் நான் எங்கள் கடவுள் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம ஹீரோ வந்து இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம நேரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவரோட கையிலேருந்து அவரோட ஸ்வாட் எடுத்துருவார். நம்ம ஹீரோ அவரோட ஸ்வாடை எடுத்து அந்த மிருகத்துக்கு அந்த அவனை வந்து ஒரே ஸ்லாஷ் பண்ணி கொண்டுருவார் நம்ம ஹீரோ. இதுக்கு நீ அனுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கட் பண்ணி அங்கேயே சீன் கட் பண்ணுறா. நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப முடியல அந்த பவர்னால. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப உடம்பு தாங்க முடியாது, ரொம்ப வலியில் வேதனை இருப்பான். நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு பைய தவந்து நம்ம ஹீரோ வந்து அவரோட ரூமுக்குள்ள வந்து நம்ம ஹீரோ வந்து போயிடுவார். நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு அங்கேருந்து பச்சை கலர் ஒரு ஸ்மோக் வரும். அப்படியே நம்ம ஹீரோட சீவல்டுக்குலாம் கட்டுறா. திரும்பி நம்ம ஹீரோட சீவல்ட்டை கட்டுறா. நம்ம ஹீரோ வந்து சீவல்டு அந்த தண்ணிக்கெலாம் நம்ம ஹீரோ வந்து மயத்துக்கிட்ட கிடப்பார். நம்ம ஹீரோ அந்த ஃபுல் ஃப்ளேம்லாம் இப்போ போயிடும். அப்படியே போயிருக்கும். திரும்பி உடம்பு நீ தான் ரெக்கவர் பண்ணுற, எப்படி இருந்தால் ஒரு நாள் நம்ம 2 பேரும் ஒன்றி நினைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்த்துருப்பா. நம்ம ஹீரோட 9 நிலைகள் இருக்குது. இந்த 9 நிலை வச்சு என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட இந்த ஃப்ளேம் எனக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படியே அந்த சீன் கட் பண்ணிட்டு அந்த 9 நிழல் கல்கள் காட்டுவா. அந்த 9 நிழல் கல்களை காட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வந்து நடந்து போய்க்கிருப்பார் ஒயின் ஷாப்புக்கு. திரும்பி நம்ம ஹீரோ நடந்து போய் மற்ற பொண்ணுக்கு வந்து தப்பாக சில பேர் பேசுவா. ஒருத்தன் வந்து கல்லை விட்டு எரிஞ்சு நம்ம ஹீரோ கல்லை விட்டு எரிஞ்சுவான். ஏன்னா வந்துக்கிட்டு நம்ம ஹீரோனி இருந்துருப்பா. நம்ம ஹீரோனி இப்போ க்ளோஸ் அப்பில் காட்டுறா. நம்ம ஹீரோனி தான் காட்டுறா. இதே நம்ம ஹீரோனி க்ளோஸ் அப்பில் காட்டுறா. இவனுக்கு ஒன்று சேர்ந்த தான். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஆட்கள் என்ன தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவா. நம்ம ஹீரோ வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஹீரோ வந்து ஒயின் ஷாப்பில் வந்துடுவா. நம்ம ஹீரோ வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே ஒயின்ஸ் மட்டும்தான் வைக்கிறான், சாப்பாடுலாம் வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். சரி ஓகே வரா அப்படின்னு சொல்லியிருக்கான் நம்ம ஹீரோ. சரி நான் உனக்காண்டி மட்டும் உனக்கான மாதிரி ரேட்டை குறைக்கிறேன், 200 பொருட்கள் மட்டும் கொடுத்துப்போ அப்படின்னு சொல்லி அந்த கடவுளை வந்து சொல்லியிருக்கான் நம்ம ஹீரோட. நானே ஒரு தீப்பெட்டியில் மறைஞ்சிருக்க மாதிரி நானே வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு இதோட என் வாழ்க்கை போயிருமானே என்னன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிருப்பான். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட வந்து இதுக்காக ஒரு நாள் வரும் அப்போ போட்டுருக்கான். நீ என்ன வேணால் பண்ண, உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நீங்கள் திரும்பி பேரஸ் மேலே கோவத்தில் இருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்கா. உனக்கு என்ன நான் உதவியில் ஒரு சப்போர்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க விஷயம் கட்டணும் அப்படியே நாங்கள் பண்ண கட்டாங்க டான்ஸ் ஆனேன். அதிகாலையாக வந்துட்டு நான் இது பணம் எடுத்து உள்ள வந்துட்டேன். இல்லை நீங்கள் உட்காரு அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து பொறுக்காத வரைக்கும் வச்சுருக்கேன். நீ வந்து ஏழை மக்களுக்கு உதவி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட வந்து கேட்டுருப்பா. நம்ம ஹீரோ இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுவா. சரி ஓகே நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அவங்கள இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே அவங்ககிட்ட இங்கிட்டு யூனிசிங் பிளான், அதாவது யூனிசிங் பிளான் சொல்லலாம். அதை யூனிசிங்
ஷாட்டில் வந்துக்கிருப்பா அவங்க வந்துக்கிருப்பா நம்ம ஹீரோ முன்னாடி. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ஷாட்டில் கொஞ்சம் நின்றுக்கிருப்பா. நம்ம ஹீரோட வந்து கேட்பா, நேற்று மது அருந்து விட்டு நேற்று எங்கள் சீட்டை நீ அட்டாக் பண்ணி அப்படின்னு கேட்டுக்கிறப்போம். ஏன்னா நேற்று மது அருந்து எங்கள் சீட்டை போயிருக்கும்போது நீ தான் அட்டாக் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எப்படியா அட்டாக் பண்ணணும்னு சொல்லி இருப்பா. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணோன்னு நான் இல்லை எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ அந்த சீட்டை நம்ம ஹீரோ அவன் என் கடையில் தான் இருந்தா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நீங்கள் அவரோட கூட்டாளியான அப்படின்னு கேட்பா. நான் கூட்டாளியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் போயிடுவா. திரும்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ டாட் பண்ணி போய் கேட்பாரு. அப்படியே அதுக்குள்ள சொல்லுவோம் அந்த பொண்ணையும் காட்டுவா, டான்ஸ் ஆன பண்ணி அப்படியே அதை காட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அந்த ஹீரோனை நான் உன்னை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோனை சொல்லியிருப்பா. உன்னை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோனை சொல்லியிருப்போம். நம்ம ஹீரோனை க்ளோஸ் அப்பாக காட்டியிருப்பான். நம்ம ஹீரோனை அப்படி க்ளோஸ் பண்ணால் எதுவும் உங்கள்ட்ட டிஸ்டர்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த எல்லாம் தந்துக்கிறப்போ இல்லை அவனு எனக்கு எதிராக புரிஞ்சுங்க நீங்கள் ரொம்ப நினைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அட்டாக் பண்ணும்போது அந்த பொண்ணோட அண்ணங்காரன் சோடத்துக்கு செஞ்சுவான் அப்படின்னு என்னென்னே தெரியாமல் எதுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னு இது நம்மளோட பெரிய கண்ணாச்சு ஒன்று இங்கே நடந்த எதுவும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவள் கிளம்பிடுவா. இதை தான் நம்ம தெரிஞ்ச வழிகாட்டி அப்படின்னு எங்கேயுமே தானா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நின்றா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே அதுக்காக போயிட்டேன். நீங்கள் எங்கள் வழிகாட்டணும், நீங்கள் நானும் குடும்பம் சேர்ந்த போதேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிக்கிறோம். நானும் குடும்பம் வச்சுட்டு அப்படின்னு எனக்கு போதா கண்டிஷன் ஒரு பொருள் 2 பொருட்காசு 1000 பொருட்காசு 2 பொருட்காசுன்னுட்டு என்னடா அவங்க கூட பொருட்காசு கேட்டுருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை பொண்ணு சொல்லிடுவோம். சரி ஓகே அப்படின்னா சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா அந்த பொண்ணும். ஆமாம் சார் நம்மளால் பொண்ணுங்கிறனா ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டுக்கோங்க. இல்லை நம்ம நேரம் வரும் காத்திருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ அங்கே சீன் கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோனி ஒரு அண்ணன் முன்னேறி நடந்து போயிருப்பா. நம்ம ஹீரோனி ஒரு ட்ரீட் பண்ணிடுவா. அண்ணன் ஆனவர்னு சொல்லிட்டு அவன் ட்ரீட் வந்து நிற்கும்போது அதில் இருக்க தாரெலாம் நம்ம அண்ணன் மேலே வந்துடும். அண்ணன் மேலே தான் க்ளீன் பண்ணிடுவா நம்ம ஹீரோனி. க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி நடந்து போனால் அண்ணன் என்னால் இருக்குன்னு நடக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணி உட்காந்து நம்ம ஹீரோ க்ளோஸ் 3 நேரம் காட்டிடுவா. 3 நேரம் காட்டிட்டு அப்படியே இதோட வாய்ஸ் ஒரு முடியுது. ஏன்னா இது புது மேலே கொஞ்சம் நான் லேட்டாக தான் போடுறேன். கண்டினியூ பண்ணுறேன். வாய்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.